வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீன் கிடையாது. நேற்று வெளியான தீர்ப்பால் தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் 1 வருடம் 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் எதற்காக செந்தில் பாலாஜி பிணைய கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்? ஆவணங்களை சமர்ப்பித்து ஒன்று தண்டனை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று நேற்று முன்தினம் நடைபெற்ற உச்சநீதிமன்ற செந்தில் பாலாஜி வழக்கின் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாளை அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்கள். நேற்று இந்த வழக்கு நடைபெற்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும், அதாவது அதிமுகவின் ஆட்சியில் 100 நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக சுமார் 70 கோடி ரூபாய் பண மோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் முக்கிய அமைச்சர் பதவி வகிக்கும் பொழுது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவருடைய வீடு, அலுவலகங்கள் போன்றவற்றில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 7 நாட்கள் சோதனை நடத்தினார்கள். இந்த 7 நாட்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் திமுகவின் ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடி ஊழல்கள் செய்திருப்பதாகவும், கோபாலபுர குடும்பத்திற்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளையிலும் பணம் கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆதாரத்தையும் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கேட்ட அனைத்து ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் கொடுத்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களிடம் இன்னமும் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. அவர் வாயை திறந்து உண்மையை கூறும் வரை அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதை கடைசியாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறிவிட்டார். இதனால் நீதிபதி தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை நீடித்துள்ளார். செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது மீண்டும் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார்.